வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பேசிக்கான ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் மெட்டீரியலை 2 எண்டை வந்துட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. கரைப்பகுதி 2 கரைப்பகுதியும் பிடிச்சிட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாரீலே வரும்ல, இந்த இதில் எப்படின்னா, இந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, சில்க் பார்டர் இருக்கா, அந்த சரி பார்டர் தான் கரைப்பகுதின்னு சொல்கிறோம். அதை 2 இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இதை தான் நான் இப்போ அந்த நார்மல் ப்ளவுஸ்லேயும் சொன்னேன். ப்ளைன் ப்ளவுஸ் ஒன்று வச்சுருக்கேன்ல, அதுலேயும் அதே தான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேக் நெக் வந்து வரைய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம மார்க்கிங் பென்சில் இருக்கு இல்லையா, மார்க்கிங் பென்சில் கொஞ்சம் லைட், இப்போ இதில் வந்துட்டு எனக்கு டார்க் எல்லோ கலரில் இருக்குது. அப்போ அந்த கலர் கிட்டக்கே ஒரு காமனாக அவங்களுக்கு கொஞ்சம் விசிபிள் ஆகுற மாதிரி உள்ள கலராக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவுக்கு தெரியணுங்கிறக்காண்டி கொஞ்சம் டார்க் கலராக கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஓகே, பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து 2 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சஸ் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. கரைப்பகுதி எந்த சைடு இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். இங்கிட்டு தான் கரைப்பகுதி இருக்குது, ஓப்பன் சைடு இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு க்ளோஸ்டு மடித்த பகுதி இருக்குது. ஓகேவா? பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் இதில் 2 டைப் இருக்குது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரேசிங் பேப்பர் இருக்கா, இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த லெட்டர்ஸ் எழுதாத சைடு இருக்கா, அதை கிளாத்தில் அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு நம்ம மேலே ட்ரா பண்ணாலே அடியிலையும் சேர்ந்து ட்ரா ஆகிடும். ஓகேவா? காப்பி ஆகிடும். இது ஒரு மெத்தடு. நான் சேம் கலர் வச்சனால எனக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியல. ஆனால் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கும் போதில் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ஒயிட் கலர் வச்சுருந்தீங்கன்னா இதில் நல்லா விசிபிளாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கா, அந்த ப்ளவுஸை அந்த 2 இன்ச்சில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோமா, ட்ரா பண்ணியிருக்கோமா, அந்த லைன்லேயே வைங்க. ஓகேவா? மடித்து ப்ளவுஸ் நல்லா கசங்காமல் உள்ள ப்ளவுஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கசங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வரைய போகிறோம். ஓகே, பென்சில் எடுத்துகிட்டு நெக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த நெக் கீழே எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? மேலேயும் ஷோல்டரையும் மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் இங்கிட்ட ஆம் ஹோல்னு சொல்லுவோம்ல, அங்கேயும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆம் ஹோல் அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு, இதுதான் ஆம் ஹோல், மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்துட்டு எங்கெங்கன்னா அந்த தையல் இருக்கோ அங்கேனா ஃபிங்கர் வச்சு கொஞ்சம் டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா தான் அந்த வளைவு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதே நெக்கு தான் வரைய போகிறீங்கன்னா அதில் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. வேறு நெக்குனா நீங்கள் மார்க் பண்ணி இதை எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு ஸ்கேல் வச்சு நல்லா லைன் போட்டுக்கோங்க. நான் காமிச்ச மாதிரி 2 சைடும் டா ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு, இந்த சைடு நெக் சைடும் டா ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த சேம் பேட்டர்னா உங்களுக்கு சேம் ரவுண்ட் நெக் அதே நெக்கு தான்னா உங்களுக்கு ஓகே. இப்போ வேறு நெக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவில் வந்துட்டு அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ரவுண்ட் நெக் தான் உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன். இந்த ப்ரோ சர்க்கிள்னு சொல்லுவாங்களே, அந்த ப்ரோ சர்க்கிள் எடுத்துகிட்டு லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்றி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்வ் போட்டுக்கோங்க. 2 சைடும் இப்படி ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த இதை வச்சுட்டு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோலில் இந்த இதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? கை வச்சு தான் வரையணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்கேல் எடுத்து இந்த சென்டர்லேருந்துட்டு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு ரைட் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டும் 3 மார்க்கிங்கும் சேர்கிற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ இந்த கர்வ்னால் விட்டுட்டு மீதி இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் ஓகே தான். இதை வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு எனக்கு இங்கே மார்க்கிங் வந்து தெரியல. ஆனால் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திங்கன்னா அந்த மார்க்கிங் தெரிஞ்சிடும். அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மார்க்கிங் தெரியாததுனால நான் என்ன செய்கிறேன்னா டிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டெய்லரிங் சாக்குன்னு. அந்த இதை எடுத்துக்கோங்க. அப்படின்னா நார்மல் சாக் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த இதை கூட எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி ஒயிட் கலர் நார்மல் சாக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் மார்க்கிங்கில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ட்ரா பண்ணுறோன்னா, நமக்கு ஹாஃப் சைடு தானே கிடச்சிருக்கு, இன்னொரு ஃபுல் சைடு நம்ம கிடைக்கணும்ல, அதனால். இப்போ இதை ஓப்பன் பண்ணி அப்படியே திருப்பி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா கரெக்டாக எப்படி ஃப்ரண்ட் சைடில் முடிச்சோமோ அதே மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு டேப் பண்ணுங்கள். கையை வச்சு டேப் பண்ணிங்கன்னா அந்த அச்சு அப்படியே விழுந்துடும். அதில் இப்போ ஓப்பன் பண்ணிங்க, அந்த அச்சு அப்படியே தெரியுதா? அப்படியே நீங்கள் டெய்லரிங் பென்சில் வச்சு நீங்கள் நல்லா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பேக் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஈஸி தான். நீங்கள் இது வந்து மீதி மார்க்கிங் எல்லாமே டெய்லர்ஸ் பார்த்துக்குருவாங்க. நீங்கள் இப்போ அந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா, பேக் நெக் கரெக்டாக நமக்கு ட்ரா பண்ணணும், அவ்வளோதான் தேவை. இந்த ஆம்கோல் எதுக்கு நம்ம வரைகிறோன்னா, இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்காண்டி அந்த இது. ஓகேவா? இப்போது அது நம்ம ட்ரா பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம ஹேண்டு வரைய போகிறோம். இதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு, அதுக்கு அடியில் இன்னொரு ஃபோல்டு, மொத்தம் 4 ஃபோல்டு இருக்கும். ஓகேவா? 4 ஃபோல்டு இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தையல் அளவுக்காண்டி தான், அவங்க ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அளவுக்காண்டி தான் அந்த 1 இன்ச் வந்து நம்ம விடுறது. அந்த ப்ளவுஸில் பேக் நெக்குக்கும் 2 இன்ச் விடுறது. இப்போ இந்த சைடு இருக்கா, அந்த சைடை வந்துட்டு கையோட கரைப்பகுதி இருக்குல்ல, அந்த கரைப்பகுதி வந்துட்டு அந்த லைனில் படுற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு மடிப்பு சைடு தான் நல்லா மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பு சைடு தான் கை கரெக்டாக வைக்கணும். அதை ட்ரா பண்ணிக்கோங்க. மீதி இந்த ஆம்ஹோல் வந்துட்டு கையில் உள்ள மேற்பகுதி வந்து ஃபிங்கரில் இப்படி பிடிச்சி அதை அங்கங்கே கொஞ்சம் ஒரு டாட் வச்சுட்டு அதை அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ரஃப் ட்ராயிங் தான் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஆரி ஒர்க் வைக்கிற கண் தானே ட்ரா பண்ணுறோம். அதனால இந்த ரஃப் ட்ராயிங்கே போதும். இதில் ஃப்ரண்ட் சைடு ஹேண்ட்னால் கொஞ்சம் குளிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வளைவுனா நமக்கு பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ஆரி ஒர்க் வைக்கிறக்காண்டி இது மட்டும் போதும். கரெக்டாக மடித்து விட்டு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதை அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு 1 ஹேண்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு ஹேண்டும் தேவை. அதனால் என்ன செய்கிறோம், இது ஃபுல்லாக நீங்கள் இன்னொரு சாக் பீஸ் வச்சு வரைஞ்சிட்டு இந்த டெய்லரிங் பென்சிலுமே நீங்கள் உங்களுக்கு எரேஸ் ஆகணும். ஸ்டிச்னால் பண்ணக்கப்புறம் லேசாக தெரிஞ்சதுன்னா, ப்ளவுஸ்னால் ஆரி ஒர்க் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் அது லேசாக தெரிஞ்சதுன்னா எரேசர் வச்சு ஒயிட் எரேசர் வச்சு அழிச்சிருங்க, போயிடும். கலர் எரேசர் யூஸ் பண்ணாதீங்க, ஒயிட் எரேசர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ டேப் பண்ணோடனே கிடச்சிருச்சா, இன்னொரு ஹேண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 ஹேண்டு வரைஞ்சாச்சு, பேக் சைடு வரைஞ்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு நெக் வரையணும். ஃப்ரண்ட் நெக்கில் வந்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடு மட்டும்தான் ஆரி ஒர்க் வைப்போம், அப்படி தானே? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோமா பேக் நெக்கு, அதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. அதில் ப்ளவுஸை வந்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுதானே அளவு ப்ளவுஸு. இதில் நம்மளுக்கு எந்த சைடு வரும், இந்த சைடு தான் ஆரி ஒர்க் வைக்க போகிறோம். அப்போ அந்த சைடு அப்படியே எடுத்து நம்ம அளவு வைக்க போகிறோம். ஓகேவா? அப்படியே எடுத்து இந்த மாதிரி
இந்த நெக்கை பேக் நெக்கை வந்து டச் பண்ணிட வேணாம். இப்போ நம்ம வரைய போகிறது ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கை டச் பண்ணிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? கொஞ்சம் அப்படியே மார்க் பண்ணி மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த பட்டி இருக்கா, அந்த பட்டிக்கு வந்து வைக்க தேவையில்ல. நம்ம ஆரி ஒர்க் வைக்க மாட்டோம் அது வரைக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கேயும் அங்கங்கே மார்க் பண்ணி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக்கும் இந்த பேக் நெக்கும் டச் ஆகலை. ஓகேவா? ஏன்னா கட் பண்ணும் போதில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சு தானே கட் பண்ணுவாங்க சுற்றி. அதனால் வந்து டச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நீங்களும் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸில் உள்ள ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.